தன்மையில தான் சஹாபாக்களே பயந்தாங்க. சஹாபாக்களே பயந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன? நயவஞ்சக தன்மை, நிஃபாக் என்று சொல்லக்கூடிய தன்மை. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அந்த தன்மையை குறித்து தான் பயந்தாங்க. நம்ம அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அஷ்ரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியல ஆக முதலில் இருக்கக்கூடியவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதை விட உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிஃபாக் என்கின்ற நயவஞ்சக தன்மை, முனாஃபிக் என்கின்ற தன்மை என்னிடத்தில் இருக்கிறதா என்று அதிகமா பயந்தார்களாம். எல்லாருமே அந்த தன்மைகள் இருக்குதா அப்படின்ட்டு ஒவ்வொருவருக்குமே இருக்கும். ஒரு சில நேரம் அந்த தன்மையில இருந்து நம்ம பாதுகாத்துறோம். ஏன்னா நயவஞ்சர்களுடைய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லணும்னா 40க்கும் மேற்பட்ட அடையாளங்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டது மட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனியான நிறைய அடையாளங்களை சொல்லியிருக்கிறார். அப்ப நயவஞ்சர்களுடைய அடையாளங்கள் இவ்வளவு இருக்கும் பொழுது இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய செயல்பாட்டில் இருக்கிறதா அப்படிங்கறத அடிக்கடி நம்ம சிந்திச்சு பார்த்துக்கிட்டே இருந்து அந்த நிஃபாக்